ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கில்லிங் பைட் சீசன் 1 எபிசோட் லெவலில் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 18+ ஆனதுனால உங்களுக்கு ரெகுலர் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் புதுசாக வந்துருக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். போன எபிசோட லாஸ்ட்டில் ஹிட்டோமி திரும்பி வந்து கீட்டாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. இது ஆனன்சர் பார்த்துட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய பேட்டில் நடக்க போகுது. அதுவும் 2 ஸ்ட்ராங்கான ஹைபிரிடுக்கு இடையில. அதனால மக்களை இதை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்போ வாங்க மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ண இப்போ ஹிட்டோமி கீட்டாவோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோ இவ எப்படி உயிரோட இருக்கா, என்ன நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாம இருக்க. யோகா இருந்துட்டு இது எப்படி நடந்துச்சு, கீட்டோ நேரம் அவளை கொண்டிருக்கணுமே, இது போக நான் வேற கொஞ்சம் ஓவரா பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்க. சீரா இருந்துட்டு உங்களோட கால்குலேஷன் எல்லாம் தப்பா இருக்கு இல்லையா அப்படின்னு அவங்க கேட்க, அதுக்காக இருந்துட்டு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, குப்பையை நீங்க என்னதான் பாலிஷ் போட்டு அழகா வச்சாலும் குப்பை தானே, அதனால கன்ஃபார்ம் இதுல நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு நான் சொல்ல. இந்த பக்கம் ராட்லுக்கும் பாங்கலியனுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அவங்க 2 பேரோட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. இப்ப ஹிட்டோமியும் அங்கிருந்த ஒரு லைட்டை தட்டியோட அந்த லைட் டைரக்டா பக்கத்துல இருந்து செடி மேல விழுக போக அதை பார்த்த கீட்டோ அந்த செடியை போய் காப்பாத்துறான். அனான்சரும் என்ன பாங்கோலியனுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு சண்டை நீ பண்ணிட்டு அங்கே போச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. ஹிட்டோமி இருந்துட்டு என்ன அவன் தோல்வி நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செடியெல்லாம் அவன் மிதிச்சுக்கிட்டு வர அதை பார்த்த கீட்டோ அவனுடைய வாழால ஒரே அடிதான், அதுக்கே அவ பறந்து போய் விழுந்துடுறா. ஹீட்டோவும் கோவமாயி ஹிட்டோமி அட்டாக் பண்ண ஹிட்டோமி அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. இதை பார்த்து சீத்தா இந்த மாதிரி அவன் சண்டை போட்டானா கன்ஃபார்ம் அவளால ஜெயிக்க முடியாது, கீட்டோ கிட்ட டிஃபென்ஸ் அப்புறம் அஃபென்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீட்டோ ஹிட்டோமி அட்டாக் பண்றான். ஆனா ஹிட்டோமி அதுல தப்பிச்சு ஹீட்டோ அட்டாக் பண்றான். அவனுடைய முன்பகுதியில அந்த அளவுக்கு செதில்கள் இல்லாதனால அந்த அட்டாக் ஹீட்டோ ரொம்ப பாதிச்சிருச்சு. அடுத்த அட்டாக்கை ஹிட்டோமி லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே ஹீட்டோ அவனுடைய செல்லுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஹிட்டோமி அந்த பால் பக்கத்துல போயிட்டு என்னடா அவன் ஒளிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சத்திக்கிட்டு இருக்க. அவன் ஆளை வச்சு அட்டாக் பண்ண அதுல இருந்து அவன் தப்பிச்சு ஹீட்டோ உருட்டி விட ஹீட்டோ டேரக்டா போய் அங்கிருந்த மரத்தை டேமேஜ் பண்ணிடுறான். இப்போ அவன் எந்திரிச்சு பாக்குறான், அங்க இருக்கிற மரம்லாம் உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீட்டோட அம்மா அந்த ஃபிளவர்ஸை கொடுத்து இது நீ நல்லா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா அதாக அப்பா வந்து உடச்சி போட்டிருப்பாரு. உடச்சதும் இல்லாம இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மூலமா இதை வளர்க்கறது மூலம் உனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கப்படுறது இல்லை. அது போக அவ ஒன்றும் உங்க அம்மா கிடையாது, வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி சும்மா உன்னை பார்த்துட்டு போறதுக்கு மட்டும்தான் வருவா, மற்றபடி அவ ஒன்றும் உங்க அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஃபிளவர் அவன் போட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த கீட்டோ நிப்பாட்டுங்க, அதை நிப்பாட்டுங்க, அம்மாவா அந்த மாதிரி காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த பேட்டத்துக்கு அவன் அப்பா வரைக்கும் போயிருந்திருப்பான். அதே எமேசனோட ஹிட்டோமியை பார்த்து அவன் கத்திட்டு ஹிட்டோமியோட ஒரு கையை கட் பண்ணிடுறான். இப்போ ஹீட்டோ ஃபுல்லா டேமேஜ் மோடுக்கு போயிடுறான். கொல்லணும் அப்படின்ட்டு ஹிட்டோமி ரொம்ப கஷ்டப்படுறா. இதை பார்த்து சீத்தா என்னுடைய பிரதரால மட்டும்தான் அவனுடைய கை போனா கூட வலி இல்லாம இருக்க முடியும், ஆனா ரேட்லால முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரேட்ல எடுத்துட்டு அவளோட இன்னொரு கை கடிச்சிட்டு உன்னோட சண்டை போடுறதுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல கீட்டோவை தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஹிட்டோமி முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்கிறா, ஆனாலும் முடியல. இப்போ கீட்டோ ரொம்ப கோவமாகி ஹிட்டோமியை கொண்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. பக்கத்துல அந்த மரமா இருந்தாலும் சரி அதையும் அவன் பார்க்காம அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவன் மைண்ட்ல ஓடுறது எல்லாமே அவனுடைய பாஸ்ட் தான். அம்மா போய் தப்பா பேசினால அவன் அப்பாவே போட்டு கொண்டிருக்கான். அதே கோவத்தோட இப்ப ஹிட்டோமியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஹிட்டோமி அந்த அளவுக்கு போய் டார்ச்சர் பண்ணி கொல்ற அளவுக்கு கொண்டு போயிட்டான். கீட்டோ ஒருத்திட்டு ஹிட்டோமி அவனுடைய வாழை வச்சு முதலே குத்துறான். இதுல ஹிட்டோமி பயங்கரமா கத்த அவ்வளவுதான் அவன் அன்கான்சியஸ் ஆயிடுறா. இப்ப ஹிட்டோமி கொல்றதுக்காக ஹிட்டோமியோட தலையை அட்டாக் பண்ண போறான். அந்த நேரம் பார்த்து ஹிட்டோமி அங்கிருந்து ஜம்ப் பண்ணி அவளோட வெட்டப்பட்ட கையை எடுத்து அதை கிட்டோட தலைக்கு நேரம் எறிறா. அது டைரக்டா அவனோட டேமேஜ் ஆன கண்ணிலே போய் சொருகி நிக்குது. இப்ப அவன் அதை எடுத்து போட்டுட்டு பாக்குறதுக்குலாம் ஹிட்டோமி அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. இப்ப அவ சிரிக்க அதை பார்த்து அவன் அம்மான்னு சொல்ல அவனோட வாய்க்குள்ளேயே கையை விட்டு இறக்கிறான். இப்ப அவனை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா ராட்டில் பயங்கரமா கத்துறான். இதை பார்த்த சீத்தாவே நிஜமே அவளை பாராட்டிதான் ஆகணும், என்னோட அவ பெட்டரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அனௌன்சர் இருந்துகிட்டு பாத்தீங்கல்ல ராட்டிலோட போற டைகராயே தோக்கடிக்க முடியாத ஒரு எதிரியே ராட்டில் தோக்கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆடியன்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி கத்துறாங்க. இதை பார்த்து யோகோ இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடந்துச்சு, இதை நடத்திட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க ஹீரோ அதை பார்த்துட்டு என்னது ஹிட்டோமி செவிஸ்டலா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹிட்டோமி கீழே விழுந்துடுறான். இதை பார்த்து சார் ஹிட்டோமி கீழே விழுந்துட்டா. ஆனா ஹீட்டோ திரும்பி எந்திரிச்சு நிக்கிறான். ராட்ல அவனுக்கு பண்ண அந்த அட்டாக்ல அவருடைய மூளையே வெளியில வந்துருச்சு, இருந்தாலும் அவன் எந்திரிச்சு நிக்கிறான் அப்படின்னு அவனு சொன்னானே. யோகாவும் அவ்வளவுதான் அப்படிதான் நம்ம யாருன்னு காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சந்தோஷமா இருக்கு. அந்த நேரம் பார்த்து சீத்தா கீட்டாவை கதையை முடிச்சிடுறான். இதை பார்த்தா சார் சீத்தா தான் வின்னு அப்படின்னு சொல்றாங்க. யோகாலாம் இதை வாய பொழுது பார்த்துட்டு இருக்கா, இது எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. சீத்தாவும் ரேபிட் மட்டும் தான் இருக்காங்க. ரேபிட் முடிஞ்சாலும் தப்பிச்சு விட பாக்குறா. எல்லாம் சீத்தா வர மாதிரி தெரியல. சீத்தா வந்து ரேபிட் துரத்தி போய்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து ரேபிட் ஒரு கழுதடிக்கு ஒரு ரொட்டேஷன் போட அதுல சீத்தா வந்து மாட்டிக்கிட்டு அவ நாக் அவுட் ஆயிடுறா. இதுக்கு வாய்ப்பே இல்ல, ரேபிட் இந்த போட்டியில ஜெயிச்சுட்டாங்க. இந்த கில்லிங் பை டெஸ்ட் ராயலோட சாம்பியன் ப்ரூட் ரேபிட். இதை சொன்னோம் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் பயங்கரமான இன்ப அதிர்ச்சி. அது போக முக்காவாசி பேரு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க இது நடந்திருக்க கூடாது அப்படின்ட்டு. இப்ப அந்த விஐபி ரூம்ல ஒருத்தர் இருந்துட்டு வெற்றிகரமாக இந்த டெஸ்ட் ராயல் முடிஞ்சிருச்சு, சிட்டா சைவர்ஸ் சேர்ந்த நீங்க இந்த போட்டியில ஜெயிச்சிட்டீங்க, உங்களோட
உங்களுடைய கனவு நிறைவேற போகுது. இதை பற்றி தான் சொல்ல நினைக்கிறீங்களா? ஆமாங்க, அதுக்கு என் பக்கிறதுனால தான் நான் ஜெயிக்க விடுச்சு. அது போக என்னை மாதிரி ஒரு சின்ன சைபர் ஷோ சேர்ந்தவங்கலாம் இந்த டெஸ்ட்ராயர்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க முடியாது. உங்களுடைய ஹெல்ப் இருந்தனால என்னால் இது பண்ண முடிஞ்சு. குறிப்பா வெட்ஸுகாட்டு இல்லாம, குறிப்பா வெட்ஸுகாட்டோட உதவி இல்லாம நான் எவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே வெட்ஸுகாட்டோட பிரசிடென்ட் இருந்துட்டு அதுவும் சரிதான், வெட்ஸுகாட்டு இல்லாட்டி இந்த ஜப்பானோட எக்கனாமியே இருக்காது. அது போக ஸ்டீரியோ மார்போசிஸோட சட்டத்தை சுத்தி உள்ள உரிமைகள், அப்புறம் ஹைபிரிட்ஸை வச்சு பண்ண போற அந்த பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் இசிதா போன்ற பலவீனமான ஒரு சைபர்ஸு மேனேஜ் பண்ணவே முடியாது. அது போக எட்சுபிசி அப்புறம் சுமிட்டாவால கூட இதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனாலப்பா எப்பவும் போல நானே இங்க லீடரா இருக்கேன், நானே உங்களை வழி நடத்துறேன், சரியா? இது போக நீங்களாம் எனக்கு நன்றியோட இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னோன்னே, ஆமா ஆமா ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் முற்றிலும் சரியான விஷயங்க ஐயா. நீங்க தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி நடத்துறதுக்கு சரியான ஆளு, அதனால நீங்களே இதை எழுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்வேன்னு பார்த்தையா? தோத்து போனவங்க அமைதியா இருக்கணும், சரியா? இப்ப இசிதா தான் ஜெயிச்சனால நான் இதை பொறுப்பேத்துக்கிறேன். இனிமே எல்லா கண்ட்ரோலும் இசிட்டா கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கிழமை இருந்துட்டு, பரவாயில்லையேத்தோ, ஒரு வழியா உன்னுடைய ஒரிஜினல் ரூபத்தை காமிச்சிட்டு இப்ப அவர் எதுக்கு முட்டிக்க போற மாதிரி இருக்க, பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் இதோட நம்ம நிப்பாட்டிக்கிறோம். இது போக இவர் நியாயமான முறையில தானே ஜெயிச்சிருக்காரு, நம்ம அக்ரிமெண்ட்ல வேற யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா அத்தாரிட்டியும் போகணும்னு சொல்லிட்டு நம்ம பேசி வேற வச்சிருக்கோம். அதனால நீங்க ஏன் இந்த தடவை இசிட்டாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போமே அப்படின்னு அவன் சொல்ல, வாய மூடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றான், நீங்க என்ன பண்ணி எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது எட்சுபிசியும் இசிட்டாவும் சதி பண்ணீங்க. இது போக உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கேமே மூவ் ஆச்சு. இது போக சீட்டாவுக்கும் அவனுடைய கண்டுபிடிப்புகளை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. என்ன நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே அப்படின்னு அவன் கேட்க, அதுக்காக இருந்துட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு, டேரக்டர் சுமிட்டோமா நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. இது போக இந்த கேமோட அவுட்கம் நம்ம யாராலையும் இக்னோர் பண்ண முடியாது இல்லையா? யார் கடைசி வரைக்கும் தாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்க, இப்போ இவங்க ஜெயிச்சிருக்காங்க அதான் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு புரியுது அப்படின்னு அவன் சொல்லி இருக்கும்போதே அந்த இடத்துல இருக்கிற ஸ்கிரீன்லாம் ஆஃப் ஆகுது. இது போக அந்த கப்பலில் இருக்கிற முக்கால்வாசி இடத்துல இருக்கிற லைட்லாம் அமர்ந்துருது. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாச்சும் தொழில்நுட்ப கோளாறு ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன். ஹீரோ இந்த பக்கம் ஹிட்டோமி பற்றி யோசிச்சு பார்க்குறான். ஹிட்டோமி உனக்கு எப்பயாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு முடியல, கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, இப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. போட்டியை படம் பிடிக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட கேமராமேன்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணப்பட்டாங்க, அதனால இன்னும் எஞ்சிருக்கிறது ஹைபிரிட்ஸை கொல்ல வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தி லேடிஸ் வாய்ஸ்ல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த போட்டியவே ரத்து பண்ணிடுவாங்க, ஏன்னா யாருமே ஜெயிக்கல, எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் யாரை வெற்றியாளராக சூஸ் பண்ணுவாங்க. இது போக இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, நம்மள யாராலையும் பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம எல்லாம் பச்சைவந்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இப்ப பச்சைவந்திகள் கூட்டமே இருக்கு. இந்த பச்சைவந்திகளை எபிசோட் 9ல டீஸ் பண்ணியிருப்பாங்க, காட்டுக்குள்ள ஏதோ மறைஞ்சிருந்து ஓடுற மாதிரி. இந்த எபிசோட் ஏதோ முடிச்சிடுறாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் சந்திக்கிறேன். அதுக்கு இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை, see you.